அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஆண்டாள் திருவடிகளுக்கே சரணம். தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தனர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. உய்ய கொண்டார் அருளியது அன்னங்கள் சூழ அன்னம் போல் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் ஆரா அமுதன் அந்த அரங்கனுக்காக பாடிக் கொடுத்தாள் நல்ல பூமாலை என்னும் பாமாலை. ஆண்டாள் அவளை ஆயர்குல பெண்ணாக கோகுலத்தில் வாழ்வதாக நினைத்து பாசுரங்களை பாடியிருக்கிறார். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுவார். துளசி மாடத்திற்கு அருகே கிடைத்த ஆண்டாளை கோதை என்று பெயரிட்டு கோதைக்கு கண்ணனுடைய கதைகளை சொல்லி வளர்த்தார். அதனால் இது கோதையின் கீதை என்று அழைக்கப்படுகிறது. திருப்பாவை வேதங்களுக்கு எல்லாம் வேதமாகும். ஐந்தும் ஐந்தாக பிரித்து 30 பாசுரங்களை கிருஷ்ணனை எழுப்பி கிருஷ்ணரிடம் தன்னுடைய வேண்டுதலை கூறுவதாக சொல்லும் பாசுரங்கள். 12 ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் ஆவார். பெரியாழ்வார் மாலக்காரர். அவர் வடபத்திரசாய் கோவிலில் உள்ள ஆளிலையில் துயின்ற பூக்களை எல்லாம் பறித்து பூக்குடலையில் போட்டு அதை மாலையாக தொடுத்து கோவிலுக்கு கொடுக்கிறார். பூக்குடலை என்பது தென்னையில் பின்னி இருக்கும் ஒரு கூடை போன்றது. பெரியாழ்வாருக்கு தாயுணர்வு அதிகம். அவர் கோதைக்கு எல்லா விதமான கதைகளையும் சொல்லுவார். அதனால் கோதை அவளுடைய பாசுரங்கள் அனைத்திலும் ஒரு வரி கதையை வைத்து பாடியிருக்கிறாள். நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம். மகாபலி சக்கரவர்த்தி அவன் போன பிறவியில் எலியாக பிறந்து சிவன் கோவிலில் இருக்கும் விளக்கில் இருக்கும் எண்ணெயை குடிக்க சென்ற போது அந்த எலியின் வாழ்பட்டு அந்த விளக்கின் திரி நன்றாக எரிந்தது. அந்த புண்ணியத்தின் காரணமாக அவன் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தான். அவனுக்கு தான் என்ற ஆணவம் வந்தது. என்னை போல் கொடுப்பவன் இல்லை என்று கர்வம் வந்தது. இவன் ஒரு யாகம் செய்கிறான். அதில் யார் எதை கேட்டாலும் நான் தானமாக தருகிறேன் என்று கூறுகிறான். இவன் கர்வத்தை அடக்குவதற்கு மகாவிஷ்ணு ஒரு குள்ள வாமனனாக வருகிறார். அவன் என் காலால் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்கிறார். தானம் செய்வதற்கு முதலில் நாம் நீர் வார்த்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது கெண்டிலிருந்து தண்ணீர் வரவில்லை. அவருடைய குலகுரு சுக்கராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து அந்த கெண்டியை அடைத்து கொண்டிருக்கிறார். அவர் மகாபலியிடம் கூறுகிறார், வந்தது மகாவிஷ்ணு, நீ வாக்கு ஒன்றும் கொடுக்காதே என்று கூறினார். அதனால் வாமனன் ஒரு குச்சியை எடுத்து அவருடைய கண்ணை குத்திவிடுகிறார். அதனால் தான் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் கிடையாது. பெருமாள் பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலால் பூமியை அளந்தார். அடுத்த காலால் உலகளந்த பெருமாளாக ஆகாசத்தை அளந்தார். 3வது அடி எங்கே வைக்க என்று வாமனன் கேட்டபோது தான் மகாபலிக்கு புரிந்தது வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று. மகாபலி, நான் என்ன பாக்கியம் செய்தேன், நீர் வந்து என்னிடம் கையேந்தி நிற்கிறீர்களே என்று கூறினான். உடனே 3வது அடியை அவன் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பினார். இதுதான் ஓங்கி உலகளந்த பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஒடு கயல் உலகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இதுதான் இந்த அழகிய பாசுரம். ஆகவே நாம் மார்கழி மாதம் முழுவதும் இந்த அழகிய 30 பாசுரங்களை பாடி ஆண்டாள் நாச்சியாரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அனைவருக்கும் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்வார். நன்றி. நற்பவி.